50 வருட இந்து கோவிலை பாதுகாக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு. வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. இனி விரிவான செய்திகள். கோவை மாநகராட்சியில் 58வது வார்டுக்கு உட்பட்ட டாடாபாத் டாக்டர் சுப்ராயன் சாலையில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சௌபாகிய விநாயகர் திருக்கோவிலை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்ற உள்ளதாகவும், அதை உடனடியாக தடுத்து நிறுத்தி கோவிலை தொடர்ந்து மக்கள் வழிபட செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மனு கொடுக்க வந்தனர். அப்போது ஆனந்தகுமார் செய்தியாளரிடம் கூறும்போது, வணக்கம்ங்க, என் பேர் ஆனந்தகுமார். டாடாபாத் பைக்கர் ஆபீஸ் ரோட்ல குடியிருந்துட்டு வரேன். அந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 50 வருடமா சௌபாகிய சக்தி விநாயகர் கோயில்னு ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துல கொஞ்சம் இப்ப சமீப காலங்கள்ல ஒரு சின்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில கொஞ்ச நாட்களுக்கு 3 வருடங்களுக்கு முன்னாடி குடியிருந்த ஒரு நபர் அங்க கொஞ்சம் சமூக விரோத செயல்கள், ரோட்ல நின்று மது அருந்துறது, இந்த மாதிரி செயல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த குடியிருப்பு வாசிகள்லாம் ஒரு காவல்துறையில புகார் கொடுத்து அந்த நபரை இங்கிருந்து காலி பண்ண வைக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த நபர் இந்த பகுதி மக்களை எல்லாம் பழிவாங்குவதற்காக அங்க இருக்கக்கூடிய ஆலயத்தின் மீது ஒரு வழக்கு தொடுத்து அது இன்னைக்கு மாநகராட்சி கமிஷனர் மேலையும் ஒரு மாநகராட்சி ஆணையர் மீதும் அது நடவடிக்கை எடுக்கணுங்கிறது மாதிரி ஹைகோர்ட் வரையும் போயிருக்காரு. இந்த பகுதியில இருக்க இந்த ஆலயம் ஒரு சாலையினுடைய முடிவுல எண்டுல இருக்கு. எஃப்சி இந்திய உணவு கிடங்கினுடைய காம்பவுண்ட் சுவருக்கு வெளிப்பக்கமா இருக்கு. அந்த பகுதியில ஒரு தனிநபருக்கோ போக்குவரத்துக்கோ இடையூறு இல்லாத இந்த ஆலயத்தை அப்புறப்படுத்தணும்னு ஒரு தனிநபரினுடைய காழ்ப்புணர்ச்சியில வழக்கு தொடுத்திருக்காங்க. நம்ம இன்னைக்கு மாநகராட்சி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருக்கோம். இறுதி மக்கள் 50 ஆண்டுகளாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு ஆலயம் அந்த ஆலயமா இருக்கு. அந்த ஆலயத்தை பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு பட்டா வழங்கி அதை பாதுகாக்கும் விதமா ஒரு மனு கொடுத்திருக்கிறோம்.